அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா, லிட்டரரி ஒர்க்கில் போயம் 18 ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை. தி ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளை அப்படிங்கிற டாபிக் பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் போயம் தான் இது. ஏன்னா நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்திருக்கு. ஜஸ்ட் இந்த இமேஜை பார்த்தீங்கன்னா ஓரளவு உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். என்னென்னா, ஒரு ஃப்ளை அதை வந்து ஸ்பைடர் எப்படி தன்னுடைய வெஞ்சன்ஸ்னால உள்ள ஒரு பேச்சு திறமையினால இல்லை எப்படி வந்து ஏமாத்தி அது தன்னோட ஆசையை நிறைவேற்றிக்கிறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? எப்படி இந்த ஃப்ளை இந்த ஸ்பைடர்கிட்ட மாட்டிக்குது அப்படிங்கிறதான் இந்த கதை. ரொம்ப நகைச்சுவையாகவும் இருக்கும், ஆனால் ரொம்ப சிந்திக்கக்கூடியதாகவும் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா புரியும். ஓகேவா? ஸோ ஒரு சைடு இங்கிலீஷில் கொடுத்துருக்கேன், ஒரு சைடு தமிழில் கொடுத்துருக்கேன். இங்கிலீஷில் வாசித்தாலே புரியும், புரியாத வேர்ட்ஸ் மட்டும் நம்ம தமிழில் பார்த்துக்கிட்டா போதும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இங்கிலீஷில் போய் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, will you walk into my parlor said the spider to the fly. ஃபர்ஸ்ட் ஸ்பைடர் வந்து ஃப்ளையை பார்த்து கேட்குது. என்னன்னா, will you walk into my என்னுடைய பார்லருக்கு வர்றீங்களா, வர முடியுமா அப்படின்னு கேட்குது. அதுக்கு this is the prettiest little parlor that ever you did spy. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒரு அழகிய பார்லரை நீ பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு ஸ்பையை என்ன பண்ணுது, இது சொல்லுது ஸ்பை கிட்ட. The way into my parlor is up winding stair. The way into my parlor is up a winding stair. பார்லருக்கு போற வழியில பார்த்தோன்னா அழகா இப்படி வைண்டிங் ஸ்டேர், அதாவது வளைந்த மாடிப்படி இருக்கும். ஆசையை தூண்டுது. ஓகேவா? அண்ட் ஐ ஹாவ் மெனி கியூரியஸ் திங்ஸ் டு ஷோ வென் யூ ஆர் தேர். நீங்க அங்க வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு நிறைய விதமான கியூரியஸ் திங்ஸை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஸ்பைடர் வந்து ஃப்ளைட்ட சொல்லுது. அப்போ ஃப்ளை என்ன பண்ணுது, ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை, டு ஆஸ்க் மீ இஸ் இன் வெயின். அதாவது என்ன சொல்லுதுன்னா, இல்லை நான் வந்து வரமாட்டேன், நீ என்னை கூப்பிடுறது வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஓகேவா? ஓகே. ஃபார் ஹூ கோஸ் அப் யுவர் வைண்டிங் ஸ்டேர் கேன் நெவர் கம் டவுன் அகைன். யார் உன்னோட வைண்டிங் ஸ்டார் வழியா போனாலும் அவங்க திருப்பி கீழே வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லுது. ஐ எம் ஷுவர் யூ மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. ஐ எம் ஷுவர் மஸ்ட் பி வியரி டியர் வித் சோரிங் அப் சோ ஹை. நீங்கள் மிகவும் உயர்ந்து பறந்து சோர்வடைந்திருப்பீங்க. திருப்பி அது என்ன செய்யுது, ஸ்பைடர் வந்து விடலை. திருப்பியும் மைண்ட் என்ன பண்ணுது, கேன்வாஸ் பண்ணுது. என்னன்னா, நீங்க ரொம்ப உயரமா பறந்து ரொம்ப டயர்டா இருப்பீங்க. will you rest upon my little bed said the spider to the fly. என்னோட சின்ன பெட்ல கூட வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், will you take rest அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்குது. there are pretty curtains drawn around, the sheets are fine and thin. அந்த பெட்டை சுத்தி அழகான திரைகள் வந்து இருக்கும், சின்ன சின்ன இலைகள் மாதிரியான இருக்கும். அது ரொம்ப ஃபைனாகவும் தின்னாகவும் இருக்கும். மரப்புன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரிலாம் அழகா இருக்கும் அப்படின்னு சொல்லுது பெட்டை. அண்ட் இஃப் யூ லைக் டு ரெஸ்ட் அ வைல் ஐ வில் ஸ்னக்லி டக் யூ இன். நீங்கள் ஓய்வெடுக்க விரும்பினா நான் வந்து என்ன செய்யறேன், உங்களை மெதுவா உறங்க செய்யறேன், உரைய செய்யலாம், அதாவது ஃப்ரீஸ் பண்ண வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதுக்கு என்ன சொல்லுது, ஓ நோ நோ said the little fly, for I have often heard it said they never wake again who sleep. அதாவது திரும்பவும் என்ன சொல்லுது, அலாட்டா தான் இருக்கு. என்னன்னா, இல்ல நான் வந்து வரல, ஏன்னா நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டிருக்கேன், அந்த பெட்ல படுத்தவங்க இது வரைக்கும் எந்திரிச்சதே கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது சொல்லுது. ஓகேவா? அப்பான் யுவர் பெட் said the cunning spider to the fly, dear friend what can I do. இப்போ வந்து ஸ்பைடர் வந்து ஃப்ளை கிட்ட சொல்லுது. என்ன சொல்லுதுன்னா, இதுக்கு மேல நான் என்ன பண்றது, என்ன செய்யலாம் நண்பா அப்படின்னு இது சொல்லுது. டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹாவ் ஆல்வேஸ் ஃபெல்ட் ஃபார் யூ. டு ப்ரூவ் த வார்ம் அஃபெக்ஷன் ஐ ஹாவ் ஆல்வேஸ் வெல்ட் ஃபார் யூ. நான் உங்கள் மீது கொண்ட அன்பை நிரூபிக்க என்ன செய்யலாம், அப்படின்னு கேக்குது. ஒன்னு, ஐ ஹாவ் வித்தின் மை பேண்ட்ரி குட் ஸ்டோர் ஆஃப் ஆல் தட்ஸ் நைட்ஸ். நான் வந்து என்னோட கிடங்குல வந்து நிறைய விதமான உணவுகள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுது. ஐ எம் ஷுவர் யூ ஆர் வெரி வெல்கம், வில் யூ ப்ளீஸ் டு டேக் எ ஸ்லைஸ். நான் உறுதியா சொல்றேன், நீங்க எப்ப வேணாலும் வரலாம், நீங்க வந்து அதுல ஒரு ஸ்லைஸ் எடுத்து
எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஓ நோ நோ செட் த லிட்டில் ஃப்ளை. கைண்ட் சார் தட் cannot பி. ஓ இல்லை இல்லை, அது சாத்தியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. ஈ வந்து ஐ ஹவ் ஹியர்ட் வாட்ஸ் இன் யுவர் பேண்ட்ரி அண்ட் ஐ டு நாட் விஷ் டு சி. நான் கேட்டிருக்கேன் உன்னோட பேண்ட்ரி என்ன இருக்கும்ட்டு, அதை நான் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லுது. ஸ்வீட் கிரியேச்சர் செட் த ஸ்பைடர், யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வாய்ஸ். அழகான உயிரினமே அப்படின்னு இப்படிதான் ஆரம்பிக்குது சிலந்தி வந்து. என்னன்னா யூ ஆர் விட்டி அண்ட் யூ ஆர் வாய்ஸ் அப்படின்னு சொல்றது, நீ புத்திசாலியும் அறிவாளியும் தான் அப்படின்னு சொல்லுது. ஹவு ஹேண்ட்ஸம் ஆர் யுவர் காசி விங்ஸ், ஹவு பிரில்லியன்ட் ஆர் யுவர் ஐஸ். அது என்னன்னா எவ்வளவு அழகா உன்னோட விங்ஸ் இருக்கு, எவ்வளவு பிரில்லியண்டா உன்னோட கண்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுது. ஐ ஹாவ் எ லிட்டில் லுக்கிங் கிளாஸ் அப்பான் மை பார்லர் செல்ஃப். நான் என்னோட பார்லர் செல்ஃப்ல ஒரு கண்ணாடி வச்சிருக்கேன். இஃப் யூ வில் ஸ்டெப் இன் ஒன் மூமெண்ட் டியர் யூ ஷால் பிஹோல்ட் யுவர் செல்ஃப். நீ ஒரே ஒரு ஸ்டெப் அதை அப்படி கிராஸ் பண்ண அப்படின்னா நீ உன்னையே பார்த்து ஷாக்காய் நிற்ப, அந்த அளவு நீ அழகா இருக்கும், கண்ணாடியும் அழகா இருக்கும், நீ அழகா இருப்ப அப்படிங்கிற மாதிரி மீன் பண்ணுது. ஐ தேங்க் யூ ஜெட்டில் சார் ஷி செட் ஃபார் வாட் யூ ஆர் பிளஸ்ட் டு சே. அதாவது என்ன சொல்லுதுன்னா தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூறியதை போல். அண்ட் பைண்டிங் யூ குட் மார்னிங் நவ் ஐ வில் கால் யூ அனதர் டே. இப்போ நான் உங்ககிட்ட வந்து அனுமதியோட மறுநாள் வரேன், இப்போ நான் குட் மார்னிங் மட்டும் சொல்லிக்கிறேன், குட் மார்னிங் நவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஐ வில் கால் அனதர் டே, நான் இன்னொரு நாள் வர்றேன் அப்படிங்கிற மாதிரி அதை மீன் பண்ணி சொல்லிடுது. த ஸ்பைடர் டர்ன்டு ஹிம் ரவுண்ட் அபவுட் அண்ட் வென்ட் டு ஹிஸ் டென். அதாவது என்ன சொல்லுன்னா சில திரும்பி என்ன செய்யுது, தன்னோட குகைக்குள்ள போயிருது, எதுவுமே பேசாம போயிருது. ஃபார் வெல் ஹி நியூ த சில்லி ஃப்ளை வுட் சூன் கம் பேக் அகைன். ஆனா அதுக்கு தெளிவா தெரியும், எதுக்கு தெரியும், ஸ்பைடருக்கு தெரியும் இந்த முட்டாள் ஈ வந்து கண்டிப்பா திரும்ப வரும் அப்படின்னு சொல்லி அது முழுசா நம்புது. ஸோ ஹி ஓவ் எ சப்டில் வெப் இன் எ லிட்டில் கார்னர். அதனால அது என்ன செய்யுது, சிலந்திய ஒரு கார்னர்ல ஆல்ரெடி கட்டி பின்னி வச்சிருது. ஸ்லை அப்படியே முடிக்கிறாங்க. ஓகேவா, லிட்டில் கார்னர் ஸ்லை அப்படின்னு முடிக்கிறாங்க. அண்ட் செட் இஸ் டேபிள் ரெடி டு டைன் அப்பான் த ஃப்ளை. அதோடு சேர்த்து டேபிளே ரெடி பண்ணி வைக்குது அந்த ஈய உணவா சாப்பிட்றதுக்கு. ஓகேவா. தென் ஹி கேம் அவுட் டு ஹிஸ் டோர் அகைன் அண்ட் மெர்லி டிட் சிங். திருப்பி அது என்ன செய்யுது, தன்னோட வாசல்ல வந்து மகிழ்ச்சியா பாடுது. ஸ்பைடர் வந்து எப்படி பாடுதுன்னா கம் ஹித்தர் ஹித்தர் பிரிட்டி ஃப்ளை வித் த பியர்ல் அண்ட் சில்வர் விங், வித் த பியர்ல் அண்ட் சில்வர் விங். இங்கு வாருங்கள் அழகிய பூச்சியே முத்து போன்ற வெள்ளி இறக்கைகளோடு. அதாவது அதை பாராட்டி பாடுற மாதிரி ஒரு கிரியேச்சரை கிரியேட் பண்ணுது. யுவர் ராப்ஸ் ஆர் கிரீன் அண்ட் பர்பிள், தேர் இஸ் எ கிரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட், தேர் இஸ் எ கிரஸ்ட் அப்பான் யுவர் ஹெட். உங்களுடைய உடைகள் பச்சை ஊதாகவும் உங்க தலையில ஒரு அழகான முக்கட்டு உள்ளது அப்படிங்கிற மாதிரி அது சொல்லுது. யுவர் ஐஸ் ஆர் லைக் த டைமண்ட் பிரைட் பட் த மைன் இஸ் டல் அஸ் லெட். உங்களோட கண்கள் வந்து டைமண்ட் மாதிரியும் என்னோட கண்கள் வந்து லெட் ரொம்ப டல்லாகவும் இருக்க மாதிரியும் அது சொல்லுது. அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் திஸ் சில்லி லிட்டில் ஃப்ளை. என்ன கொடுமைன்னா அந்த மடமையான சிறிய ஈ இருக்குல்ல, எவ்வளவு சீக்கிரம் மோசமாக நடந்தது அப்படிங்கிறத இங்க சொல்றாங்க. அலாஸ் அலாஸ் ஹவு வெரி சூன் தி சில்லி லிட்டில் ஃப்ளை ஹியரிங் ஹிஸ் வில்லி அண்ட் ஃபிளட்டரிங் வேர்ட்ஸ். இந்த ஒரு என்ன சொல்றது புகழாரமான அந்த வார்த்தையை கேட்டு அது ஏமாந்து என்ன செய்யுது, கேம் ஸ்லோலி ஃபிளிட்டிங் பை. அதாவது வார்த்தை கேட்டு மெதுவா பறந்து வந்திருக்கு. வித் பஸ்ஸிங் விஸ் she hung aloft then near and nearer to you. அது தன்னுடைய இறைகளை ஒழிக்க செஞ்சுட்டு மேலே மேந்து அருகருகே வருது அப்படியே மெதுவா. திங்கிங் ஒன்லி ஆஃப் ஹர் பிரில்லியன்ட் ஐஸ் கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ. அதோட தாட்லாம் என்ன நினைச்சிட்டே வருது, தன்னோட அழகான கண்களை பத்தி நினைச்சுக்கிட்டோம், கிரீன் அண்ட் பர்பிள் ஹியூ அதை பத்தி நினைச்சுக்கிட்டோம், அப்படியே வருது. ஓகேவா. அட் லாஸ்ட் அப் ஜம்ப்டு த கன்னிங் ஸ்பைடர் அண்ட் ஃபியர்ஸ்லி ஹெல்ட் ஹர் ஃபாஸ்ட். இறுதியில் என்ன செஞ்சு சிலந்தி திடீர்னு கூச்சு ஈய என்ன செஞ்சது பலமா டக்குன்னு பிடிச்சிருக்கு. ஓகேவா. He dragged her up his winding stair into his dismal den. அது பிடிச்சி தன்னோட வைண்டிங் ஸ்டேர் இழுத்துட்டு போகுது எங்க அப்படின்னா டிஸ்மல் டென் அப்படி குகைக்குள்ள இழுத்துட்டு போகுது. வித்தின் ஹிஸ் லிட்டில் பார்லர் பட் ஷி நெவர் கம் அவுட் அகைன். அதோட லிட்டில் பார்லர் வந்து அது வெளியே வரவே இல்லை. And now dear little children, who may this story read?
என்னுடைய அன்பான குழந்தைகளே, இதை படிக்கிறது யாரா வேணா இருக்கலாம். ஹூ மே தி ஸ்டோரி யாரா வேணா இருக்கலாம். டு ஐடியல் சில்லி ஃபிளட்டரிங் வேர்ட்ஸ் ஐ ப்ரே யூ நெவர் கிவ் ஹியர். அதாவது என்ன, கபடமான புகழ்ச்சி பேசுகளை ஒருபோதும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. unto an evil counselor close heart and ear and eye. தீய ஆலோசனை வழங்குவோரிடம் உங்கள் மனம் காதுகளை நீங்க மூடி வச்சுக்கணும். and take a lesson from this tale of the spider and the fly. இந்த சிலந்தி மற்றும் ஈ கதையிலிருந்து ஒரு பாடம் கற்றுக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. இத சொன்னது எழுதுனது யாருன்னா மேரி பத்தோம் ஹாவிட் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. இது ஒரு அருமையான போயம். இது நல்லா இருக்கும், நகைச்சுவையாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப சிந்திக்கிற மாதிரி இருக்கும். இந்த போயம்ல இருந்து நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படின்னா, இந்த மாதிரி புகழ்ச்சிக்கும் ஃபிளட்டரிங் வேர்ட்ஸுக்கும் நம்ம ஒருபோதும் செவி சாய்த்து விடக்கூடாது. அதுதான் உண்மையான அர்த்தம். ஏன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இப்போ என்ன சொல்றது, எப்படி ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கு சில பேர் அடிமையா இருப்பாங்க, சில பேர் போதைக்கு அடிமையா இருப்பாங்க, அது மாதிரி சில பேர் புகழுக்கு அடிமையானவங்க இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ புகழுக்கு எப்பொழுதும் ஒருபோதும் அடிமையாகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ புகழுக்கு அடிமையாகாமல் இருந்தோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஃபிளட்டரிங் வேர்ட்ஸை வச்சு நம்மளை யாருமே என்ன செய்ய முடியாது, அவ்வளோ சீக்கிரம் ஏமாத்திட முடியாது. ஓகேங்களா? த ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளையோட தீம் இதுதான். ஓகேவா? இப்போ ஸ்பைடர் அண்ட் த ஃப்ளையோட தீம் முடிஞ்சிருச்சு, இந்த போயமும் முடிஞ்சிருச்சு. ஓகேவா? ஸோ இதோட இந்த போயம் முடியுது. கிட்டத்தட்ட போயம் 18 வரைக்கும் வந்துட்டோம். இன்னும் ஒரு 7 போயம், ஆமாம் இல்லை இன்னொரு 8 போயம் இருக்குன்னு நினைக்கிறேன், 26 மொத்தமாக. இன்னொரு 8 போயம் முடிச்சோம்னா என்டையராக போயம் ஓவர். அதுக்கப்புறம் நேராக ப்ரோஸ் தான். ஓகேங்களா? தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.